கோவையை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் பயங்கர தீவிரமான வியூகங்களை வகுத்து பிரச்சாரங்களை வகுத்து களத்தில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னா திமுக தலைமை எடுத்த ஒரு முக்கியமான அதிரடியான ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன அப்படின்னா கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜியை கோவை தெற்குல போட்டியிட வச்சதுதான். பேர் என்ன? உங்கள் சத்யாவின் full முன்சே up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகமே எதிர்பார்க்குற ஒரு மண்டலத்துடைய முடிவு என்ன அப்படின்னா அது கோவை மண்டலத்தை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக அதிமுக திமுக ரெண்டு பேரும் அந்த இதில் ஒரு முட்டல் மோதலில் இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சார களமாக தான் தெரியுது. மற்ற இடங்கள்லையும் தேர்தல் பணிகள் மும்முரமாக இருந்தாலும் கோவையை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் பயங்கர தீவிரமான வியூகங்களை வகுத்து பிரச்சாரங்களை வகுத்து களத்தில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னா திமுக தலைமை எடுத்த ஒரு முக்கியமான அதிரடியான ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன அப்படின்னா கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜியை கோவை தெற்குல போட்டியிட வச்சது தான். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மண்டலத்தில் அவர் நிறைய பணிகளை செஞ்சார். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த இடத்துல பெற்றுக் கொடுத்தாரு. கடந்த தேர்தலில் அங்கே இருக்கிற 9 தொகுதிகளில் 9 தொகுதியும் அதிமுக வசம் தான் இருந்தது. ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறலைங்கிறது தனக்கு ஒரு விதமான தன்னோட இமேஜுக்கு ஒரு விதமான ஒரு பிளாக் டாட்டாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த பகுதிகளில் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி அவர்களுடைய கை தான் ஓங்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக அதிமுக பாமக கூட்டணி சேரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களால பெற முடியுது. கோவை பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கியமான தலகர்த்தலில் ஒருவரான SP வேலுமணி அவர்கள் தான். கிட்டத்தட்ட அந்த ஊருக்கான ஒரு ராஜா மாதிரி தான் அவர் இருக்காரு. அவர் இல்லாமல் அந்த ஊரில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனாக இருக்காரு. அதை உடைச்சு அந்த இடத்துல திமுகவுடைய கொடியை நாட்டணும் அப்படின்னு தான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை அங்கே ஒரு பொறுப்பு மினிஸ்டராக போட்டதுலேருந்து அங்கே கோவைக்கு முதலமைச்சர் அடிக்கடி போய் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சதுலேருந்து செந்தில் பாலாஜியை அங்கே கோவைக்கான ஒரு முகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண வரைக்கும் திமுகவுடைய ஒரு லாங் ஸ்டாண்டிங் பிளான் கோவையை ஒட்டி தான் போட்டிருந்தாங்க. அந்த பிளானை ஒட்டி தான் செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் முதலமைச்சர் இறக்கி விட்டுருக்காரு. இந்த விவகாரம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி கோவை தான் வரப்போறாரு, இந்த முறை அவர் கரூரில் நிற்கலைங்கிற தகவல் பரவதான் வானதி சீனிவாசன் அப்போ கோவை தெற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல இருக்கு, நம்ம கோவை வடக்குக்கு போயிட்டு இந்த தொகுதி அதிமுகவுக்கே கொடுத்துர்லான்னு கேட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதனால தான் அதிமுக அந்த தொகுதியை அதிமுக எடுத்துக்கிட்டு கோவை வடக்க பாஜக ஒதுக்கியிருக்காங்க. அங்கே இப்போ வானதி சீனிவாசன் தான் போட்டியிடுறாங்க. களத்தில் செந்தில் பாலாஜியுடைய ஆட்களும் திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் பம்பரமாக சுற்றி வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுவும் செந்தில் பாலாஜி கோவை கரூர்னு மாதிரி அவர் ட்ராவல் பண்ணுறாரு. காலையில் பார்த்தா கோவையில் இருக்காரு, திடீர்னு மத்தியானம் பார்த்தா கரூரில் இருக்காரு, திரும்ப சாயந்தரம் பார்த்தா ஈவினிங் திரும்ப கோவையில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ எப்படி இதெல்லாம் இவ்வளவு வேகமாக இந்த பணிகளை முடிக்க விடுறதுக்கான காரணம் முதலமைச்சர் கொடுத்துருக்கிற அந்த அசைன்மெண்ட் தான். கோவையில் குறைஞ்சபட்சம் 9 தொகுதிகளில் 6லிருந்து 7 தொகுதிகளாவது நம்ம இந்த முறை வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டாக இருக்குது. அதேனா அங்கே கூட்டணி கட்சிகள் 2 இடங்களில் போட்டிடுறாங்க. சிங்காநல்லூர்லையும் கிணத்துக்கடவுலையும் கூட்டணி கட்சிகள் போட்டிடுறாங்க. அங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் இருந்தாலும் உதயசூரியன் நிற்கிற இடங்களில் போட்டி பயங்கர பலமாக இருக்குது. டஃப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கடந்த தேர்தலிலேயே இந்த தொகுதிகளில் ஒரு 2000, 1000, 3500 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு 4 தொகுதிகள் திமுக கையை விட்டு போனதை நம்ம பார்த்தோம். இந்த முறை ஒரு மிகப்பெரிய கூட்டணி நம்ம கட்டியிருக்கோம். செந்தில் பாலாஜி களத்தில் இருக்காரு அப்படிங்கிற போது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சரிப்பா அண்ணன் களத்தில் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய உற்சாகத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம களத்திலேயே நேரடியாகவே பார்த்தோம். நம்ம செய்தியாளர்களும் அதை தான் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் அதுக்கு சமமாக இல்லாமல் சரிசமமாக திரு SP வேலுமணி அவர்களும் அவரோட களமாடுறாரு. ஏன்னா அவரோட சொந்த மாவட்டம் அப்படிங்கிற பட்சத்தில் இது நமக்கு ஒரு மான பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு திரு SP வேலுமணி அவர்கள்
இந்த முறை வந்து இந்த கோவை பகுதி கையாளுறாரு. வெளியூர்காரங்களை நம்ம இந்த ஊருக்குள்ளே விட்டு ஜெயிக்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பிரச்சாரமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 பெரும்பான்மை சமூகங்கள் வந்து அங்கே வந்து பிரதானமாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து இருக்காங்க, வடமொழி பேசுகிற மக்கள் பெரிதும் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து அங்கே கலந்து வாழ்கிற ஒரு இடத்துல வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங் கணக்குகள் எப்படி ஒர்க் ஆகும், செந்தில் பாலாஜி அவருக்கான வியூகங்கள் எப்படி கை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாத்துக்கும் மத்தியில் களத்தில் ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்கிற செந்தில் பாலாஜி இந்த முறை எஸ்பி வேலுமணிக்கு டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு தான் வந்து களத்துலேருந்து வர ரிப்போர்ட் நமக்கு வந்து சொல்லுது. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை அவருடைய தொகுதி தொண்டாமுத்தூர்லேயே உங்களுக்கான வாய்ப்பு, ட்ரையலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷனை கொடுத்து அவரை மற்ற தொகுதிகள் எல்லாத்தையும் போக விடாமல் தொண்டாமுத்தூர்லேயே அவரை லாக் பண்ணுறதுக்கான உத்திகளை தான் செந்தில் பாலாஜி இந்த முறை வந்து செஞ்சுட்டு இருக்காருன்னு வந்து நமக்கு வந்து தகவல் தெரியுது. எஸ்பி வேலுமணியும் மற்ற எல்லா தொகுதிகளும் பிரச்சாரம் பண்ணால் கூட அவருடைய செய்தியாளர் சந்திப்பு, அவருடைய செயல் வீரர்கள் கூட்டம், இது எல்லாத்துலேயும் இது ஒரு நம்ம மான பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு நிகரான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான தலைகத்தான் செந்தில் பாலாஜி. அப்படிங்கும்போது போட்டி கடுமையாக இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற செந்தில் பாலாஜி இன்னும் உற்சாகமாக இருக்கார். எங்கே 1-2 மிஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்டில் வந்து எஸ்பி வேலுமணி வந்து பணியை தொடங்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி எதிர்த்து போட்டியிடுற அம்மன் அர்ஜுன் அவர்களும் களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், லோக்கல் ஆள். ஸோ அங்கே இருக்கிற மக்களோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர். அவருமே வந்து உள்ளூர்காரர் வேணுமா வெளியூர்காரர் வேணுமா, நீங்கள் கூப்பிட்ட நொடிக்கு நான் இங்கே வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி மக்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான பிரச்சார வழிமுறைகளை அவரும் கையில் எடுத்து அவரும் வந்து தீவிரமான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த முறை கோவை வந்து ஒரு கடுமையான சவாலாக தான் வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கொடுக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியுது. ரொம்ப ஈஸியாக இருந்த அதிமுகவுடைய களத்தை செந்தில் பாலாஜி மூலமாக கடினமாக மாற்றிருக்கு திமுக. இந்த வியூகத்தில் முதலமைச்சர் என்ன அவருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் ஒரு சில பேர் இது தேவையில்லாத ரிஸ்க்கு, செந்தில் பாலாஜி கரூர்லேயே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்லப்பட்டாலும், இன்னும் ஒரு சில பேர் ஒருவேளை அவர் கரூர்லேயே இருந்தாலும் கரூரில் 4 தான் கிடைக்கும். இந்த முறை ஒருவேளை கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றாலும் மீதி 3 தொகுதி அங்கே திமுக வந்து வெற்றி பெற்றுடும். அட் சேம் டைம் செந்தில் பாலாஜி கோவையில் இருந்தார் அப்படின்னா அங்கே ஒரு 4-5 தொகுதிகள் கிடைச்சா 1 கொடுத்து 5 தூக்கின மாதிரியான ஒரு கதையை வந்து இந்த முறை வந்து கிடைச்சிரும். அப்படிங்கிறதுனால திமுகவுடைய பிளானும் அதுவாக தான் இருக்குது. ஸோ 0ங்கிற இடத்துல நம்ம 1 ஆரம்பித்தாலும் சரி 5 ஆரம்பித்தாலும் சரி கணக்கை தொடங்கிடணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய திட்டமாக இருக்குது. ஸோ முதலமைச்சருடைய திட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய வியூகம் களத்தில் எந்த அளவுக்கு போக போகுது, நிறைய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்து களத்தில் வரப்போகுது அப்படின்லாம் நமக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. 2 சைடும் ஏகப்பட்ட இடங்களில் ஸ்வீட் பாக்ஸ் வந்து இறங்குது அப்படின்லாம் வந்து தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக பரவிட்டு இருக்கு. ஸோ மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, முதலமைச்சருடைய வியூகம் பலிக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செல்வாக்கு அங்கே ஓங்கி இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பேர் என்ன? உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.